வணக்கம். நான் உங்கள் ரவிராஜன் எடப்பாடியிலிருந்து பேசுகிறேன். இப்பொழுது நாடி ஜோதிடத்தை பற்றி ஒவ்வொரு வகுப்பாக தொடர்ந்து உங்களுக்கு வரும். இப்போ முதலாக ஒரு ஜோதிடத்தை பற்றி பேசணும்னா, எந்த ஜோதிட முறை இருந்தாலும் பராசர முறை படிக்காமல், பராசர முறை தான் எல்லாமே ஆணிவர். இந்த பராசர முறைங்கிற அந்த ஜோதிடத்தை முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு தான் மற்ற எந்த ஜோதிட முறை படித்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாகும். இதில் பராசர முறையில் என்ன இடர்பாடுன்னா, ஒரு கிரகம் பலம் பலகீனம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு நிறைய விதிமுறைகள், நிறைய இதெல்லாம் பாயிண்ட்டுக்குது. நாடியில் என்ன ஒரு பயன்பாடுன்னா, ஒரு கிரகத்தை பற்றி பேசும்போது அல்லது ஒரு கிரகம் பலமாக பலகீனமாகணும்னு ஒரு கிரகத்தை பற்றி ஆய்வு பண்ணும்போது ஒரே செகண்டுக்குள்ளே ஒரு நிமிஷத்தில் பலம் பலகீனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு கிரகம் பலமாக பலகீனமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான முறை ஜோதிடம் தான். அந்த ஜோதிடத்தில் நாடி ஜோதிடம் தான் மெயின். அதில் நாடி ஜோதிடத்தை பற்றி பேசும்போது ஒரு எந்த கேள்வி கேட்குறாங்களோ அதை உன்னிப்பாக கவனித்து அந்த கேள்விநாதன் யார் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்கிறது தான் முறை. அதுலேயும் இதுக்கு என்ன முக்கியமாக மெயின் வேணும்னா, 9 நவகிரகம் அந்த நம்ம நவகிரகத்தில் ஒரு கிரகம்னு எடுத்துக்கிட்டால் அந்த கிரகத்தில் உயிருள்ளது உயிரற்றது, அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் என்ன, இதுமாரி கார்த்தவத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ராசி கார்த்தம் 12 கார்த்தவமும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்குண்டான கார கிரகத்தை லக்கணம் மாதிரி பாவிச்சு பலன் சொல்கிறது தான் நாடி ஜோதிடத்தில் பேசலை. அப்படி பார்க்கும்போது ஆண் ஜாதகமாக இருந்தால் இங்கே லக்கணம் தேவையில்லை, பிருகுநந்தி நாடியில் லக்கணம் தேவையில்லை. ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை லக்கணம் மாதிரி பாவிச்சுக்கணும். பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனை லக்கணமாக பாவிச்சுக்கணும். பொதுவாக கர்மாங்கிற சனி பகவான் 2 பேத்துக்குமே கர்மா தான். அதையும் கொஞ்சம் பார்த்தா இன்னும் தெளிவு கிடைக்கும். ரெண்டாவது, இந்த காரகிரகத்தை வச்சு தான் பலன் சொல்கிறது தான் நாடி ஜோதிடத்தோட சூட்சமே. அந்த ஜோதிடத்தை பற்றி இனி வரும் வகுப்பாக ஒவ்வொரு பாகமாக நாடி ஜோதிடத்தை பற்றி எடுத்து தரப்படும். மீண்டும் சந்திப்போம்.